நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒன் டே டெக்னிக்கல் ஒர்க் ஷாப் வந்து கம்மிங் சண்டே சென்னை கொளத்தூரில் நடக்கு. இன்ட்ரெஸ்டட் பீப்புள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதில் என்ரோல் பண்ணிக்கோங்க. எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ரகுகோபால். நம்ம வீடியோ டெய்லி நான் போஸ்ட் பண்ணுறது ஒரு 9 மணிக்கு மேலே தான் போஸ்ட் பண்ணுறேன். பிகாஸ் ஒவ்வொரு செக்டார்லையும் அனலைஸ் பண்ணி அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணி எடிட் பண்ணி நான் போஸ்ட் பண்ணதுக்கு இட் டேக் சம் டைம். ஜஸ்ட் லைக் தட் நம்ம பேசுகிறதுக்கும் அதை கிளியராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கும் கொஞ்சம் நேரம் எடுக்குது. ஸோ இதை போஸ்ட் பண்ண உடனே அதை எடுத்து பார்த்து உங்களுடைய சப்போர்ட், உங்களுடைய கமெண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு மிக்க நன்றி. ஃபைன். இன்றைக்கி பொறுத்தளவுக்கு ஐடி அண்ட் ஆட்டோ செக்டாரை தவிர ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லா செக்டார்லையுமே இந்த செல்லிங் ப்ரெஷர், அந்த கரெக்ஷன் வந்து இருந்தது. நிஃப்டியும் இன்றைக்கி வந்து டவுனில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு வாலட்டிலிட்டியாக க்ளோஸ் ஆனால் கூட, ட்ரேடாக இருந்தால் கூட முடிவில் நெகட்டிவாக தான், பேரிஷ் கேண்டிலாக தான் ஃபார்ம் ஆகிருக்கு. நம்ம நேற்றுக்கு வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸில் இந்த ட்ரெண்டை எப்படி பார்க்கணும், அதாவது மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆன உடனே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போக தான் செய்யும். இப்போ இன்றைக்கெலாம் வந்து எக்ஸ்பிரி டே, வீக்லி எக்ஸ்பிரி, சென்செக்ஸோடைய வீக்லி எக்ஸ்பிரி மார்னிங் ஓப்பன் ஆனதுலேருந்து அப்படி மேலே போயிட்டு அகைன் கீழே வந்து திருப்பியும் மேலே போய் அகைன் ஃபைனலாக டவுனில் தான் வந்து க்ளோஸ் ஆச்சு. அப்போது இது வந்து கிளியராக இந்த மாதிரி தான் போவான், ஆனால் இந்த லெவல் வரைக்குமே இது டவுன் ட்ரெண்டு தான் அப்படிங்கிறத நம்ம கிளியராக வந்து பார்த்து வச்சுக்கணும். இது டவுன் ட்ரெண்டு தான் அப்படிங்கிறத நமக்கு தெரியாது. மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே அந்த அந்த ஃப்ளோவில் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ப்ரீவியஸ் டேலே ஹையர் டைம் ஃப்ரேமில் நம்ம போட்டு வச்சுக்கணும். நேற்றுக்கு நம்ம என்ன பார்த்தோம், இந்த இடத்துல 25,700 710 இந்த ஜோன் வரைக்குமே டவுன் ட்ரெண்டு தான். இந்த இடத்துல ஈவன் டச் பண்ணால் கூட ஒரு கேண்டில் ஒரு விக்கு வந்தால் கூட கிளியர் க்ளோசிங் 25,710க்கு மேலே ஒரு க்ளோசிங் நடந்தால் மட்டும்தான் இது பிரேக் அவுட். அன்டில் தட் இந்த இடத்துல டச் பண்ணுற வரைக்கும் அகெயின் கீழே ஃபால் ஆகும். இப்போ இன்னைக்கு 2 முறை வந்து இந்த ஜோன் கிட்ட வந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸில் இருக்குது. அதே போல் பாட்டமில் கரெக்டாக இந்த பாயிண்ட் தான் சப்போர்ட்டு, இங்கேருந்து பவுன்ஸ் ஆச்சுன்னா இவ்வளோ தூரம் பவுன்ஸ் ஆகும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதும் ஒரு டிஃபிகல்ட்டான ஒன்று தான் மார்க்கெட்டில். இன்னைக்கு இதை வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் டெய்லி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் போஸ்ட் பண்ண, இன்னைக்கு கூட அந்த சப்போர்ட் லெவலில் கரெக்டாக அந்த வேவ் லெவல் சப்போர்ட்டில் இருந்து டச் பண்ணிவிட்டு அப்சைடில் 25,620 தான் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். கரெக்டாக பவுன்ஸ் ஆகி 25,616 வரைக்கும் பவுன்ஸ் ஆச்சு. இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறவங்க இந்த சேனல் லிங்க்கில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம எந்த டிப்ஸும் ரெக்கமெண்டேஷனும் பண்ணுறது கிடையாது. ஃபைன். ஓவராலாக நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஸ்டில் நவ் மார்க்கெட் வந்து டபுள் கன்ஃபர்மேஷன் வச்சுக்கலாம். ஒன்று, இந்த ட்ரெண்டு நமக்கு வந்து பிரேக் அவுட் ஆகிருக்குது, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட்டு, இந்த சப்போர்ட் இருக்குல்ல, மேஜராக அந்த வி சப்போர்ட் இங்கே வரைக்கும் வந்து லைக் வந்து ஒரு எம் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கா. ஸோ இந்த சப்போர்ட்டுடைய இது வந்து இதுக்கு அடுத்து மேலே ரைஸ் ஆனால் கூட இது வந்து கிளியர் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். ஓகே, இந்த இடத்துல கிளியர் ரெசிஸ்டன்ஸ் ஆகும். 25,720ங்கிறது ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். ஸோ இங்கே 25,519 இருக்கிற மார்க்கெட்டு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இந்த ட்ரெண்டு. ஓகே, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 25,720. அப்போ பிலோவில் இருக்கிற வரைக்கும் அப் டு இந்த லெவலுக்கு, இந்த ட்ரெண்டுக்கு பிலோவில் இருக்கிற வரைக்குமே கீப் ஆன் செல் ஆன் ரைஸ் தான். ஓகே, ஈவன் இன்னைக்கு டே கேண்டில் பாருங்கள், டே கேண்டில் பார்த்தீங்கன்னா இன்னுமே பேரிஷ் கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, டே கேண்டிலில் கிளியர் பேரிஷ் கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு, தொடர்ந்து பேரிஷ் கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ நேற்றுக்கு நம்ம வந்து என்ன பார்த்தோம், இந்த ஃப்ளோ வந்து அகெயின் இந்த ஃப்ளோ வந்து இந்த ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட் வரைக்கும் ஃபால் ஆகலாம். இங்கே ரெசிஸ்டன்ஸாக இருக்கு இல்லையா, இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கலாம். இது வரைக்கும் கண்டினியூஸாக ஃபால் ஆகிட்டு இருக்க மார்க்கெட்டு கரெக்டாக 25,450 இந்த லெவலில் டச் பண்ணிட்டு திருப்பியும் பவுன்ஸ் ஆகும் பாருங்கள். ஓகே, அப்படி பவுன்ஸ் ஆகும்போது 25,720ங்கிறது ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஏன்னா மேஜர் சப்போர்ட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் கண்டிப்பாக இந்த இதில் சப்போர்ட்டை ஆக்ட் ஆகும். அப்போ நாளைக்கு வந்து ட்ரேடுக்கு நம்ம எப்படி வந்து ட்ரேட் செட்டப் எடுக்கலாம், இந்த ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த லோ இருக்கு இல்லையா, இன்னைக்கு லோ, இந்த லோவை ஃபர்தராக
இதை உடைக்கும் போது நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 25,492 வந்து உடைக்கும் போது 25,437 வரைக்குமே இந்த ஃபால் கண்டினியூ ஆகலாம். 440 வரைக்குமே இந்த ஃபால் கண்டினியூ ஆகலாம். இன்கேஸ் ஒரு கேப் அப் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா அப் டு ரெசிஸ்டன்ஸ் வந்து 25,590 தான். இது வரைக்கும் நேத்திக்கு நம்ம பார்த்தது இந்த ட்ரெண்ட் லைனுடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 25,700. பட் இன்னைக்கு வந்து பொறுத்தளவுக்கு நாளையுடைய ரெசிஸ்டன்ஸு 25,590, 25,720. இந்த ரெண்டு லெவலுமே ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். வித்தின் இந்த ஜோனுக்குள்ள டவுன் ட்ரெண்ட் தான். ஒவ்வொரு டைமும் மார்க்கெட் வந்து இன்கேஸ் இப்போ இன்னைக்கு ரைஸ் ஆச்சு இல்லையா, மேலே ரைஸ் ஆகும், அகைன் இந்த இடத்துல இருந்து செல்லர் வந்து கீழே இறக்குவாங்க. ஓகே, இதை உடைக்கும் போது இன்னுமே அந்த செல்லிங் ப்ரெஷர் வந்து அதிகமாகும். டுவர்ட்ஸ் 24,440 வரைக்குமே இந்த ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்கேஸ் இந்த 25,440 டச் ஆயிடுச்சு அப்படின்னா புட் ஆப்ஷன் எடுத்தவங்க அந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணுறது நல்லது, அந்த இடத்துல எக்ஸிட் பண்ணுறது நல்லது. ஓவராலாக ஸ்டில் நவ் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. இதில் முக்கியமாக செக்டார் வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு நான் பார்த்தேன்ல, மெட்டல் செக்டாரில் வந்து செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. இதுக்கு அடுத்து மீடியா செக்டார். பெரும்பாலும் எல்லாருமே மெட்டல் செக்டாரில் பையில் வச்சுருப்பாங்க. ஸோ மெட்டல் செக்டார் அண்ட் மெட்டல்ஸ் அண்ட் எனர்ஜி செக்டாரில் இருக்கவங்க கேர்ஃபுல்லாக இருக்கு. செல்லிங் ப்ரெஷர் இன்றைக்கும் அதிகமாக இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு க்ரூட் ஆயில் வந்து பார்ப்போம். க்ரூடை பொறுத்தளவுக்கு நேற்றுக்கு நம்ம வந்து பார்த்துருந்தோம். க்ரூடை பொறுத்தளவுக்கு இந்த ட்ரெண்ட் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு சப்போர்ட் வந்து எங்கே இந்த இடத்துல பாருங்கள், இந்த சேனல் பிரேக் அவுட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு சப்போர்ட் இந்த இடத்துல ப்ரீவியஸ் சப்போர்ட் இங்கே வரைக்கும் வந்துடும். 5,250 வரைக்கும் இந்த நெக்ஸ்ட் சப்போர்ட்டில் வந்து அங்கேருந்து தான் திரும்பும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ 5,250 அண்ட் 5,200ங்கிறது ஒரு குரூஷியலான சப்போர்ட். மார்க்கெட்டுடைய இந்த ட்ரெண்டை வந்து பாருங்கள், ஓவரால் ஸ்ட்ரக்சர் வித்தின் இந்த ஜோனுக்குள்ள தான் ட்ரேட் ஆகுது. அதே போல் லோ டு லோ போட்டு பாருங்கள். ஸோ மேக்ஸிமம் கீழே ஃபால் ஆனால் கூட இந்த மாதிரி மந்த்லி கான்ட்ராக்ட் வந்து எடுங்க. இப்போ இங்கேருந்து ஒரு 4 நாள் ஃபால் ஆகுது, அப்படியே ரிவர்சல் ஆகுது பாருங்கள். இப்போ இங்கே ரைஸ் ஆகிருக்கு, அப்படியே ஃபால் ஆகிருக்கா. ஸோ ஒரு மந்த்லி கான்ட்ராக்ட் மாதிரி எடுங்க. அதாவது இன்ட்ராடேயில் ஒரு ஷார்ட் டேர்ம் இந்த மந்த் கான்ட்ராக்ட் எடுக்கிறத விட நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் டைம் வந்து அதிகம், சக்ஸஸ் பண்ணக்கூடிய டைம் வந்து அதிகம். ஏன்னா இது இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு வாரம் கூட இட் வில் டேக் டைம், ஒரு 10 நாள் கூட ஆகும். பட் கம்ப்ளீட்டாக மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகுது. ஓகே, ஸோ 5,190, 5,200லேருந்து டுவோர்ட்ஸ் 5,400, 5,420 வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. வித்தின் இந்த ஜோனுக்குள்ள தான் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் இன் பிட்வீன் 5,190 to 5,420. ஓகே, தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ.